வணக்கம். நீங்க என்னைக்காவது ஒரு கொடிய பார்த்து, அட இதுக்கு பின்னாடி இவ்ளோ பெரிய ஆயிரக்கணக்கான வருஷ பழமையான ஒரு கதை இருக்குமான்னு யோசிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு நாம இஸ்ரேலோட கொடிக்குள்ள மறைஞ்சிருக்கிற ஒரு ஆச்சரியமான ரகசியத்தை தான் தெரிஞ்சுக்க போறோம். இந்த கேள்விய நான் உங்ககிட்ட தான் கேக்குறேன். இஸ்ரேலோட கொடிய நீங்க பாக்கும்போது அதுல வெறும் நீலமும் வெள்ளையும் மட்டுமா தெரியுதா? இல்ல, அதுக்கும் மேல ஏதோ இருக்கு. அதோட ஒவ்வொரு நூலிலையும் ஒரு கதை பின்னப்பட்டிருக்கு. வாங்க அந்த கதை என்னன்னு நாம சேர்ந்து கண்டுபிடிக்கலாம். இந்த கொடியோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கணுமா? அப்போ நம்ம ஒரு 2500 வருஷம் டைம் டிராவல் பண்ணி பின்னாடி போகணும். அங்க பைபிள்ல இருக்கிற எஸ்தர் புத்தகத்துல மொர்தெகாய்னு ஒருத்தர் வராரு. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த கொடியோட ரகசியத்துக்கான சாவி அவர்கிட்ட தான் இருக்கு. பைபிள்ல இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம். விடுதலையும் ராஜ மரியாதையும் குறிக்கிற இந்த நீலமும் வெள்ளையும் முதலா வர்றதே எங்கதான். மொர்தகாய் போட்டிருந்தது வெறும் ட்ரெஸ் இல்லைங்க, அது ஒரு பெரிய சக்தி வாய்ந்த சிம்பிள். மொர்தெகாயோட கதை ஒரு பவர்ஃபுல்லான பேட்டர்னை உருவாக்குது. முதல்ல மரணத்தோட விளிம்புல பயங்கரமான துன்புறுத்தல், அடுத்து ஒரு தெய்வீகமான விடுதலை, கடைசியா யாருமே எதிர்பார்க்காத ஒரு பொதுவான மரியாதை. இது வெறும் ஒரு ஆளோட கதை மட்டும் இல்ல, ஒரு முழு தேசத்தோட எதிர்காலத்தையே முன்கூட்டியே சொல்ற மாதிரி இருக்கு இல்லையா? சரி, மொர்தெகாய் போட்டிருந்த அந்த நீலமும் வெள்ளையும் எங்கிருந்து வந்துச்சு? சும்மா யதார்த்தமா தேர்ந்தெடுத்த கலர்ஸ் அது இல்லவே இல்ல. இந்த கதை நம்மள இன்னும் ஆழமா பைபிளோட மையத்துக்கே கூட்டிட்டு போகுது. அங்கதான் இந்த கலர்ஸோட பூசாரித்துவ, அதாவது பிரீஸ்ட்லி மூலத்தை நாம பார்க்க முடியும். இந்த நீலமும் வெள்ளையும் ஒன்னும் சும்மா வந்த கலர்ஸ் கிடையாது. தோராவுல கடவுள் இத ஒரு கட்டளையாவே கொடுத்திருக்கார். நினைவு கூறுதலுக்கும் பரிசுத்தத்துக்கும் இதுதான் அடையாளம். சாதாரண மக்கள் அவங்க துணியோட ஓரத்துல ஒரு நீல நூல் வச்சிருக்கணும். பிரதான ஆசாரியர் நீலமும் வெள்ளையும் கலந்த ஆடை போடணும். 2 பேருக்குமே மெசேஜ் ஒண்ணுதான், கடவுளை மறக்காதீங்க. ஒவ்வொரு கலருக்கும் ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு. வெள்ளைனா தூய்மை, நீதின்னு அர்த்தம். அந்த நீலம், அதாவது டெக்கலட், அது பரலோகத்தையும் கடவுளோட கட்டளைகளையும் குறிக்குது. அப்போ யோசிச்சு பாருங்க, அந்த 2 கலரும் சேரும்போது இந்த கொடி வெறும் துணி இல்ல, அது ஒரு சக்தி வாய்ந்த ஆன்மீக செய்தியை சொல்லுது. இப்போதான் இந்த கதையோட ரொம்பவே ஆச்சரியமான ஒரு பகுதிக்கு வரோம். கொடியோட டிசைன் இருக்குல்ல, அது சும்மா ஏதோ ஒரு டிசைன் இல்ல, அது ஒரு பெரிய ஜப சால்வை, அதாவது தலீத் மாதிரியே இருக்கும். யோசிச்சு பாருங்களேன், ஒரு தேசமே கடவுள் கூட செஞ்சுக்கிட்ட உடன்படிக்கையால தங்களையே போர்த்திக்கிற மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான விஷயம் இது. இப்போ கொடியோட சென்டர்ல இருக்கிற அந்த சிம்பலுக்கு வருவோம். நாம எல்லாருமே அத டேவிட் ஸ்டார்னு தான் சொல்றோம். ஆனா அதோட உண்மையான பேர் வேற, அதுக்கு இருக்கிற அர்த்தமும் ரொம்ப பவர்ஃபுல்லானது. அது என்னன்னு இப்போ பார்க்கலாம். நாம அத டேவிட் நட்சத்திரம்னு சொன்னாலும் அதோட உண்மையான வரலாற்று பேரு மாகேன் டேவிட், அப்படின்னா தாவீதின் கேடயம். பாத்தீங்களா, இந்த ஒரு வார்த்தை மொத்த அர்த்தத்தையுமே மாத்திடுச்சு. இது வானத்துல இருக்கிற ஸ்டார் இல்ல, இது தெய்வீக பாதுகாப்பை குறிக்கிற ஒரு கேடயம். இந்த கேடயம்ங்கிற ஐடியா நேரா சங்கீதத்திலிருந்து வருது. அதுல தாவீது சொல்றாரு, கர்த்தரே எனக்கு கேடகமாய் இருக்கிறாருன்னு. இது மிலிட்டரி பவர் பத்தினது இல்ல, கடவுள் தான் உண்மையான பாதுகாவலர்னு நம்புற ஆழமான நம்பிக்கையை பத்தினது. அதனாலதான் கொடியோட நடுல இருக்கிறது எங்களோட பாதுகாப்பு கடவுள்கிட்ட இருந்து தான் வருதுங்கிற ஒரு பெரிய அறிக்கை. சரி, இது வரைக்கும் தனித்தனியா எல்லாத்தையும் பார்த்தோம். கலர்ஸ், டிசைன், அப்புறம் அந்த சென்டர் சிம்பல். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து அது சொல்ற முழு கதையும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இதுதான் கிளைமேக்ஸ். இப்போ எல்லாத்தையும் ஒன்னா கோக்கலாம் வாங்க. முதல்ல அந்த வெள்ளை துணி, அது பரிசுத்தமான மக்களை குறிக்குது. அப்புறம் அந்த நீலக்கோடுகள், அது அவங்கள கடவுளோட சட்டத்தோட பிணைக்குது. அந்த ஜெபசால்வை டிசைன் ஒரு தேசமே ஜெபத்துல இருக்கிறத காட்டுது. கடைசியா நடுவுல இருக்கிற அந்த தாவீதின் கேடயம் எங்களோட உண்மையான பாதுகாவலர் கடவுள்தான்னு உரக்க சொல்லுது. அப்போ இந்த எல்லா சிம்பிள்ஸும் சேர்ந்து என்ன கதையை சொல்ல வருது? இது தனித்தனியான விஷயங்கள் இல்ல, மாறாக இது ஒரு பவர்ஃபுல்லான ஒரே ஒரு வாக்கியமா நம்மால படிக்க முடியும். என்ன அந்த வாக்கியம்? தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கீங்களா? இதோ அந்த வாக்கியம். உடன்படிக்கையால் நினைவு கூறப்பட்டு கடவுளால் பாதுகாக்கப்பட்டு அழிவுக்கு பிறகு மீட்கப்பட்ட ஒரு தூய்மையான மக்கள். இதுதாங்க அந்த கொடி சொல்ற கதை. சும்மா இல்ல, ஆயிரக்கணக்கான வருஷங்களா தொடர்ந்து வர்ற துன்பம், நம்பிக்கை, பாதுகாப்பு, அப்புறம் மீட்பு எல்லாத்தையும் ஒரே சின்னத்துக்குள்ள அடக்கிய ஒரு ஆழமான கதை. நம்ம முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த கொடியை டிசைன் பண்ணவங்க ஒருவேளை அவங்களுக்கே தெரியாம ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி இருந்த தோரா, சங்கீதம், எஸ்தர் புத்தகத்திலிருந்து தான் இந்த சிம்பிள்ஸை எடுத்திருக்காங்க. அதனால இது ஒரு புது டிசைன் இல்ல, துணியில நெய்யப்பட்ட ஒரு பழங்காலத்து பைபிள் கதை. இந்த பகுதியை நான் ஒரு கேள்வியோட முடிக்கிறேன். நம்மள சுத்தி இருக்கிற இந்த உலகத்துல இது மாதிரி ஆழமான, நாம மறந்து போன கதைகளை சொல்ற வேற என்னென்ன நவீன சிம்பிள்ஸ் இருக்கலாம்?
யோசிச்சு பாருங்க, நாம தினமும் பார்க்குற விஷயங்களுக்கு பின்னாடி நாம கற்பனை கூட பண்ண முடியாத பெரிய பெரிய கதைகள் ஒளிஞ்சிருக்கலாம். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?